பிரைசலாட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? அது ஒரு போட்டிக்களம். போட்டியை நடத்துறவங்க பறவைகளுக்கான போட்டின்னு மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க சில பறவைகளை செலக்ட் பண்ணி இன்வைட் பண்ணியிருந்தாங்க கலந்துக்க சொல்லி. ஆனா அந்த போட்டி களத்துல இன்னும் யாரும் இறங்கல. காரணம், இந்த போட்டியை நடத்துறவங்க கூப்பிட்ட பிறகு அவங்க வரணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா பார்வையாளர் பகுதியில பறவைகள் மட்டும் இல்ல, காட்டு விலங்கு, வீட்டு விலங்குன்னு முழுக்க நிரம்பி வழிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போட்டியை நடத்துறவங்க இனியும் நம்ம லேட் பண்ணக்கூடாது, இமிடியேட்டா தொடங்கி ஆகணும்னு சொல்லிட்டு மைக்ல அனௌன்ஸ் பண்ணி பறவைகளை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் போட்டியாளரா ஈமுவை கூப்பிடுறாங்க. அந்த ஈமு பறவை தன்னுடைய நீண்ட கால்களை வச்சுட்டு வேகமா நடந்து அந்த போட்டி களத்துக்கு நிக்குது. கேமரா அப்படியே ஜூம் பண்ணி ஈமுவை மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே காட்டுறாங்க. அப்படியே அது ஒரு பெரிய திரையில எல்லா பார்வையாளர்களும் பார்க்குற வண்ணமா தெரியுது. பார்வையாளர்கள் பக்கத்துலேருந்து பயங்கரமா கை தட்டுறாங்க எல்லாரும். ஏய், இதுதான்ப்பா ஜெயிக்க போகுது, கண்டிப்பா இது ரன்னிங் ரேஸ் தான் நினைக்கிறேன், என்ன நீட்டு காலு பத்தியா அப்படின்னு எல்லாரும் அந்த பறவையோட உயரத்தை பத்தி பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து மயில் அப்படின்னு சொன்ன உடனே மயில் தன் தோகையை விரிச்சு ஆடிக்கிட்டே அந்த போட்டி களத்துக்குள்ள நுழையுது. இதை பார்த்த உடனே மீண்டும் அதை விட அதிகமா கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, கண்டிப்பா இது டான்ஸ் போட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து கழுகு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே எங்க இருந்து தான் அந்த கழுகு வந்துச்சுன்னு தெரியல, வானத்திலிருந்து வேகமா பறந்து அந்த போட்டி களத்துல நிக்குது. எல்லாருக்கும் ஒரே பிரமிப்பு. எங்க இருந்து வந்துச்சு, எந்த திசையில இருந்து வந்துச்சு, இவ்வளவு வேகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கை தட்டுறாங்க. அடுத்து புறா அப்படின்னு அழைச்சோன்னே அப்படியே வானத்துல கூட்டமா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுல இருந்து ஒரே ஒரு மணிப்புறா மட்டும் இறங்கி அந்த கழுகுக்கு பக்கத்துல நின்னுச்சு. நின்னதோட சும்மா இல்லாம தன்னுடைய அந்த சிறிய அந்த சிறகுகளை விரித்து அழகா வட்டமிட்டு ஒரு சிறிய நடனம் ஆடுச்சு. ஃபுல்லா அந்த பார்வையாளர் பகுதியிலேருந்து சரியான கை தட்டுதல். எல்லாரும் எப்பா என்ன அழகாடுதுப்பா அப்படி கேமராமேனும் அந்த டான்ஸை ஃபுல்லா அப்படியே கவர் பண்றான். அடுத்தது தூக்குனாங்குருவி அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. யாருக்கும் சரியா கண்ணு தெரியல, ஏதோ வந்த மாதிரி இருக்குது, ஆனா என்ன வந்துச்சுன்னு தெரியல, பட்டாம்பூச்சை என்னென்னவோ நினைச்சுக்கிறாங்க. இப்ப கேமராமேனு அப்படியே தூக்குனாங்குருவி பக்கமா ஃபோக்கஸ் பண்ணி அதை அப்படியே அழகாக ஜூம் பண்ணி காட்டுறான். பார்த்தா, ஏய் தூக்குனாங்குருவிப்பா அப்படின்னு எல்லாரும் பக்கத்துல பேசிக்கிறாங்க. இது என்னத்துக்கு இங்க வந்துச்சு, இதை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன போட்டின்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியல. அப்போ ஈமு நினைச்சிச்சு, இப்ப மட்டும் ரன்னிங் ரேஸ் வச்சாங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட், என் வேகத்துக்கு இவங்க யாரால ஓட முடியும் அப்படின்னு நினைக்குது. மயில் நினைக்குது, இங்க யாருமே என் அளவுக்கு அழகான தோகை இல்லை, கண்டிப்பா இது பியூட்டி காம்படிஷன் தான், நான் தான் வாங்க போறேன், அப்படியே தவறி டான்ஸ் காம்படிஷனா இருந்தாலும் நான் தான் வாங்க போறேன் அப்படின்னு அது ரொம்ப பெருமையா தன்னை குறித்து நினைச்சுக்கிச்சு. அடுத்தது கழுகு. கழுகு என்ன நினைச்சதுன்னா, கண்டிப்பா பறக்கிறதா தான் இருக்கும், இவங்க யாருமே என் அளவுக்கு உயரத்துக்கு பறக்க முடியாது, நான் மேகங்களையும் தாண்டி மேலே பறப்பேன், இவங்களால அவ்வளவு வேகமா பறக்கவும் முடியாது, எந்த அளவுக்கு வேகமா மேலே பறக்கிறனோ அந்த அளவுக்கு வேகமா கீழே நான் இறங்க முடியும், அதுவும் இவங்க யாராலையும் முடியாதுன்னு சொல்லிட்டு அது தன்னுடைய பறக்கும் திறனை குறித்து பெருமையா நினைச்சுக்கிச்சு. புறா நிச்சயமா இது கூட்டமா இருக்கிறத பத்தியும், அல்லது என்னுடைய அழகிய வெண்மை நிறத்தை பத்தியும், அல்லது என்ன சமாதான புறான்னு சொல்லுவாங்களே அப்படி ஏதாவது ஒன்றை குறித்து தான் இருக்கணும், வேற என்னை விட யாருமே இங்க சமாதானத்துக்கு நிகரா வர முடியாது, நான் ஒரு அமைதி புறா, ஸோ அமைதிக்காக கொடுக்குற பரிசா தான் இருக்கும் அப்படின்னு அது தன்னை பத்தியும் தன்னுடைய அமைதியை பத்தியும் பெருமையா நினைச்சுக்கிச்சு. இப்போ கடைசியா இருக்கிறது தூக்குனாங்குருவி. அது கலங்கி போயிடுச்சு, அதுக்கு கான்ஃபிடென்ட்டே இல்லை,
அது அப்படியே எல்லா பறவைகளையும் பார்க்குது. மலைச்சு போயிடுச்சு. இவங்களுக்கு எந்த விதத்துல நான் நிகர்? நான் இவங்களுக்கு எந்த விதத்திலயும் நிகர் இல்லையே. இறைவா, ஏன் இவங்க என்னை கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்துறாங்க? இது ரொம்ப பெரிய எனக்கு அசிங்கத்தை உண்டாக்கிட போகுது. ஏற்கனவே உருவத்தால சின்னவன் நானு. இன்னும் இவங்க முன்னாடி டான்ஸ் ஆடு, ஓடு, வேகமா பற, இப்படி எது சொன்னாலும் நான் அவங்க முன்னாடி ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருப்பேன். என்ன இறைவா, நான் என்னை சார்ந்து கொள்ள விரும்பல. நான் உங்களை சார்ந்துக்கிறேன் இறைவா. எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. என் முகம் வெட்கப்பட்டுறக்கூடாதுன்ட்டு அது இறைவனுடைய வல்லமையும் அவருடைய உதவியையும் அது கேட்டுச்சு. அதுக்கு இறைவனை தவிர வேற எதையும் அதுக்கு மனசுல இப்ப தோணல. அவரால மட்டும்தான் தனக்கு உதவ முடியும்னு அதுக்கு தெரிஞ்சனால அவரோட உதவியை அது கேட்டுச்சு. இப்போ போட்டியாளர் போட்டியை தொடங்கிட்டார். அவர் தன்னுடைய மைக்ல ஒரு காரியத்தை அனௌன்ஸ் பண்றார். எல்லா பறவைகளையும் பார்த்து, ஈமு, உங்களுடைய வசிக்கும் இடத்தை நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. ஈமு ஒன்றும் புரியல. என்னது வசிக்கிற இடமா? எங்கன்னா கொஞ்சம் புதரா இருந்தா நான் முட்டையிடுவேன். மற்றபடி நான் வசிக்கிற இடத்தை பத்தி என்ன இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னு அது கேட்டவங்களே கேள்வி கேட்டுச்சு. அடுத்து மயிலை பார்த்து கேட்டாங்க. அதுக்கு மயில் சொல்லிச்சு, நானும் அப்படிதான். எங்கன்னா கொஞ்சம் புதர் மாதிரி இருந்துச்சுன்னா, பாதுகாப்பா இருந்துச்சுன்னா நான் போய் முட்டையிட்டுருவேன் அப்படின்னு அதோட பெண் புறா எப்படி முட்டையிடும்ன்றத அந்த ஆண் புறா சொல்லுச்சு. என் மனைவி முட்டையிடுவா, நான் பாதுகாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுச்சு. ஸோ எங்களுக்கு கூடுன்னு ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒரு புதர்களை பார்த்து நாங்கள் ஒதுங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்தது கழுகு சொல்லிச்சு, எங்களுடைய வீடு எட்டாத உயரத்தில் இருக்கிற கண்மலையில் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பெருமையா சொல்லுச்சு. அது எப்படி அமைப்பு இருக்கும்? பாதுகாப்பா இருக்குமா? பாதுகாப்புன்னு சொல்றதுக்கு இல்லை, பட் அவ்வளோ உயரத்துல எதுவும் வராது. ஆனா பாம்புகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கதான் செய்யும். ஆனா ஒரு உயரமான மரங்கள்ல கூட நாங்க உட்கார முடியும். ஆனா எங்களுடைய கூட அவ்வளோ பாதுகாப்பான்றது எனக்கு சரியா தெரியல அப்படின்ற மாதிரி தான் அதோட பதிலும் இருந்துச்சு. அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, ஏன்னா அது எதிர்பார்க்காத ஒரு கேள்வி. அடுத்து புறாவை பத்தி கேட்டாங்க. புறா ரொம்ப குழப்பமாயிடுச்சு. புறா சொல்லுச்சு, எனக்குன்னு கூடு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் சாஃப்டாகவும் கொஞ்சம் ஏதாவது வைக்கோல் எதனா கிடச்சிச்சின்னா எடுத்துகிட்டு போய் யாரோட வீட்டிலன்னா நான் ஒரு ஓரமாக இடம் இருந்தால் கூட நான் அந்த இடத்துல தங்கிக்குவோம். மோஸ்ட்லி ஜன்னலுங்க, அந்த ஸ்லாபுங்க, ஏசி பாக்ஸ் இருக்கிற இடம், இப்படி எங்கே இருந்தாலும் நாங்கள் இருப்போம். ஆனால் கூட்டமாக வசிப்போம் அப்படின்னு தன்னுடைய பெருமையை பற்றி சொல்லுச்சு. இறுதியாக தூக்கணாக்குருவி கிட்ட கேட்டாங்க. தூக்கணாக்குருவிக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. என்னோட வீடா அப்படின்னு அது யோசிக்கிற அந்த நேரத்திலேயே அந்த திரையில அப்படியே தூக்கணாக்குருவியோட கூட காட்டுறாங்க. அதை பற்றி அந்த திரையில ஒரு சத்தமும் வாய்ஸும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அந்த கூட வித்தியாசமா இருக்குல்ல, ஹேய் ரொம்ப அழகா இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அது கட்டுறதுலேருந்து அதுக்குள்ளே இருக்கிற அமைப்புலேருந்து எல்லாத்தையும் அழகாக ஸ்லோ பை ஸ்லோவாக ஒவ்வொரு சீனாக அந்த திரையில் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி தொடங்குது, அது எப்படி அந்த மரங்களில் தொங்குற விதத்தில் கட்டுது. அப்போது அந்த பேக்ரவுண்டில் சொல்கிற வாய்ஸில் சொல்கிறாங்க, இந்த தூக்கணாங்குருவியோட கூட்டில் இருக்கிற அமைப்பு வேறு எந்த பறவையோட கூட்லேயும் இல்லை. இது ரொம்ப அழகாக நேர்த்தியாக மனிதர்களை போல கட்டுது. மேலே தாயும் தகப்பனும் இருக்கிறதுக்கு ஒரு பகுதி, அதில் தகப்பன் தனியாக தூங்கிக்கலாம், தாய் தனியாக தூங்கிக்கலாம். கீழே குழந்தைகளை வைக்கிறதுக்குன்னு ஒரு பகுதி. மேலும் இந்த அறைகள் வெளிச்சமாக இருக்கிறதுக்கு அதுக்குள்ள களிமண்ணை வச்சு அதில் மின்மினி பூச்சியை ஒட்ட வச்சு வெளிச்சத்தை உருவாக்குது. எல்லாத்துக்கும் மேலே 2 வாசல்கள் கொண்ட கூடு. ஒரு பக்கம் வர்றதுக்கு, இன்னொரு பக்கம் ஆபத்து நேரத்தில் வெளியே போகிறதுக்கு. இப்படி சொன்ன உடனே எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. அந்த தூக்கணாங்குருவிக்கு தான் முதல் பரிசு.
என்னங்க, நம்மள நம்ம சார்ந்துக்கக்குள்ள சில நேரங்கள்ல நம்ம தோத்து போயிடுவோம். ஆனா இறைவனை நம்ம சார்ந்துக்கொள்ளக்குள்ள நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிப்போம். ஆமாங்க. இததான் வேத வசனம் சொல்லுது. மத்தேயு 7:7 கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னங்க, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கேட்கறதுக்கு? காட் bless you all.